ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே சண்டே எபிசோடு. ஆக்சுவலா இந்த வாரம் பயங்கரமா விஜய் சேதுபதி வந்து ரோஸ்ட் பண்ணுவாரு, எல்லாத்தையும் கிழிப்பாரு அப்படின்னு நினைச்சோம். அதுக்கு நடந்த விஷயம் எதுவும் பண்ணல. அவரு பண்ணது இது மட்டும்தான் பண்ணாரு. கேட்டா மஞ்சள் சொம்பு தூக்குனா பிடிச்சிட்டாரு, வேற வழியே இல்ல. 3 பேர்த்துக்கு சொம்பு தூக்குனாரு. ஆக்சுவலா மீம்ஸ்ல இதான் இன்னைக்கு ஓடிட்டு இருந்தது. விஜய் சேதுபதி வந்து மஞ்சரிக்கு சொம்பு தூக்கிறாரு அப்படின்ட்டு. மஞ்சரிக்கு மட்டும் இல்ல, முத்துக்குமார், ஜாக்லின் 3 பேர்த்துக்குமே சொம்பு தான் தூக்குறாரு. காசு வாங்கிட்டாரு அவங்க கிட்ட. இல்ல, அவரே சொல்லிக்கிறாரு. இந்த இந்த இதுலயே வந்து சோழியே வந்து இவங்க 3 பேர் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இவர் ஒரு டாஸ்க்ல வந்து டெபிள் டாஸ்க் வந்ததுல அதுல எல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க அப்படின்னாங்க. டாஸ்க்குமா அப்படிதான் விளையாண்டாங்க அப்படின்னாரு. இதுல வந்துட்டு டாஸ்கா இருந்தாலும் ஏமா அது இருந்தாலும் அடிபட்டு இருக்கு அப்படின்ட்டாரு. அவரே மாத்தி மாத்தி பேசுறாரு. அதுல மட்டும் அக்ரெசிவா ஒருத்தவங்களை இது பண்ணும் போது அது கேட்டது தப்பாமா? என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதை கேள்வி கேட்பாருன்னு நம்மளுக்கு தெரியும். ராணுவ தான். ராணுவுக்கு அடிபட்டது எல்லாம் நடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அதை வச்சுதான் கேட்டேன். அப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கோசரம் மக்களுக்காக வந்து என்னத்தை கிளாரிட்டி பண்றேன்னு சொன்னாருன்னா, எப்படி அவர் வந்து லெப்ட் ஹேண்ட்ல வந்து படுத்தாரு, இந்த சைடு படுத்தாரு அப்படின்னு சொல்றதுக்கோசரம் கிளாரிஃபை பண்ணாரு. என்னன்னு சொன்னாரு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து உண்மையை தான் சொல்றோம், எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களுக்கு இந்த இதுல இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல எடுத்தோன்னு அதை தான் சொல்றேன். அப்படியே ராணாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் தான் பண்ண. அப்படி நேற்று பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த எவிடன்ஸை காட்டவே இல்லை, கடைசி வரைக்கும் காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணுவ கிட்ட கேட்கறாப்பி எப்படி இருக்குதுன்னு கேட்கறாப்பி. ராணுவ வந்துட்டு நான் வந்து எனக்கு ரொம்ப ஆக்ட் ஆனது பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கத்துனதுனாலதான் வந்து சௌந்தர்யா வந்து நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு ராணுவ சொல்ற. அப்படி உடனே நம்ம விஜய் சேதுபதி எப்பயும் போல சௌந்தர்யா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா. அப்படி நீங்க எப்படி வந்து அடிபட்டுருச்சு நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் திரும்ப நடிக்கிறீங்க, அடிப்பட்ட உண்மையா இருந்தா ஓகே, இல்லைன்னா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க, அது என்ன ஓகே? ஒரு ஃபீல் பண்றாங்க கூட இல்லையா? வெறும் ஓகேன்னு சொன்னவங்க முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி இந்த பிக் பாஸ்ல டாஸ்க் கொடுக்கறதே நடிக்கிறதுக்காக தான். சோ அவர் ராணுவ ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஒரு வித்தியாசமா பண்றதுக்காக ஒரு ப்ரோமோ வரி ஒரு ப்ரோவோக்கிங் ஏதோ ஒண்ணு அவர் பண்றதே ஒரு வித்தியாசமா தான் இருக்குது. இவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒவ்வொரு டாஸ்க்லயும் பர்ஃபார்ம் கொடுத்துருக்காரு. சோ இதுலயும் அப்படிதான் கொடுத்துருப்பாரு அப்படின்னு கண்டஸ்டன்ட் எல்லாம் ஃபீல் பண்ண. முத்துக்குமார் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹவுஸ்மேட் எல்லாருமே இது பண்ணிட்டாங்க. ஜாக்லின் வந்து நினைச்சிருந்தாலும் அவங்க சொல்லல வெளியே. ஜாக்லின் தெரியும் எதெல்லாம் ப்ரொஜெக்ட் ஆகும் வெளியே அப்படின்னு நல்லா தெரிஞ்சுதான் அவங்க விளையாடுவாங்க. எல்லாத்தையும் எப்படி ட்ரிகர் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒரு அழுகையை கிரியேட் பண்ணி தன்னை வந்து நல்லவங்க காட்டிக்கிறதுக்கோசரம் அழுது டிராமா பண்ணி அப்படிதான் ஜாக்லின் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது முடிஞ்சோன்னா பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பவித்ரா, அன்சிதா இவங்க விளையாண்டதை வந்து பாராட்டுறா. அப்படி 2 பேரும் சூப்பரா விளையாண்டீங்க அப்படின்னு பாராட்டுறாங்க. அதே டைம்ல விஷாலியும் அருணையும் போட்டு ரொம்ப ரோஸ்ட் பண்றாரு. அதாவது கேம்னு ஒண்ணு கொடுத்தா அதை எப்படி நீங்க உடைக்கலாம் அப்படின்னு சொல்லியே நீங்க விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்படி ஒரு கேப்டனா இருந்துட்டு இந்த கேம்ல விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஷாலை பிடிச்சி திட்டிட்டு அப்படி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷாலும் அருணும் வந்து தன்னை வந்து பலசாலின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து எதுவுமே சொல்லல. அப்ப வந்து விஜய் சேதுபதி கேட்கிற, அப்படி உங்க டீம்ல இருந்து சௌந்தர்யா மட்டும்தான் போய் அந்த கேம் விளையாண்டா, அப்படி அதாவது போய் எட்டி உதச்சிட்டு அந்த இதை 2 கல்ல எடுத்துட்டு வந்தது சௌந்தர்யா பாக்குறதுக்கே எங்களுக்கு பாவமா இருந்தது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா பத்தி சொல்ற அப்படி விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர்த்து இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா நம்ம அன்சிதா சொன்னாங்க, அந்த 2 டீமும் சேர்ந்து எங்களை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சாங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து விஜய் சேதுபதி கேட்கறாங்க, நீங்க மட்டும் வந்து ரெட் டீம் கூட வந்து ஒரு கூட்டணி வச்சுட்டு நீங்க போய் 3 பேரா இருக்கும்போது நீங்க 6 பேர் போய் அடிச்சீங்களே, அது மட்டும் தப்பு இல்லையா? அது மட்டும் தப்பு இல்லையா? அது ஒரு கூட்டணி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிற. அப்படி அதுக்கப்புறம் அன்சிதாவை வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணி விட்டா. அப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க படிச்சது. அதுக்கெல்லாம் வந்து விஷால் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்து பேசினா. அப்படி அதே நேரத்துல வந்து நம்ம ஜாக்லினுக்கு அந்த மாதிரி ஆனப்ப வந்து அந்த மாதிரி பேசல. அதனால வந்து விஷாலியும் அன்சிதாவும் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா, அப்படி துவச்சு எடுத்துட்டா. அப்படி ஆக்சுவலா முத்துக்குமார்கிட்ட வரும்போது நீ இருப்பா, ஒரு இடைவேளை முடிச்சுட்டு வந்துட்டு நான் உன்னை வச்சு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்கெல்லாம் புலம்பிட்டே கிடந்தாங்க உள்ளுக்குள்ள. ஆமா, முத்துக்குமார் மடவடப்பா இருக்குது, என்ன பண்ண போறவரோ. அவன் ஒண்ணுமேல வழக்கமா சொம்பு தூக்கிட்டா. அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமார் நீங்க பண்ணது ஓகேதான், ஆனா வந்து அதை வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். மித்தபடி எதுவும் நடக்காது.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம விஷால வந்து எதனால வந்து அன்சிராக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றா அப்படி அந்த இதை பத்தி கேட்பாரு. அதை பத்தி வாய் வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் நான் பேசுறேங்க விடுங்கன்னு உட்கார வச்சுட்டாரு. அது இன்னைக்கு பேசுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம இந்த எவிக்ஷன் பத்தி வர அப்படி அதுல பாத்தீங்கன்னா ரஞ்சித் தான் நம்மளுக்கு தெரியும். இந்த வீக் வந்து ரஞ்சித் எவிக்ட் ஆகுறாங்க. அப்புறம் மித்தபடி பாத்தீங்கன்னா நேற்று எபிசோட்ல வந்து ரொம்ப பேசுற மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப போன வாரம் கூட நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்த அப்படி ரொம்ப கேஷுவலா பேசிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா. ஆனா சொம்பு தூக்குற வேலையை மட்டும் கரெக்டா பட்டார். அது யாரா இருக்குன்னா மஞ்சரிக்கு, முத்துக்குமாருக்கு, ஜாக்லின் இவங்க 3 மட்டும்தான் இது பண்ணாங்க. கண்டினியூட்டில பார்க்கலாம் விஜய் சேதுபதி அடுத்து என்ன பண்ணுவாருன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.